பண்ண போதுதான் தெரியும் எய்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியும். இது போல சகோதரர்களே, இது பார்க்கும்போது தெரியாது இது ஒரு எய்ட்ஸ். எனவே அது சம்பந்தமாக பல கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பலர் பதில் சொல்லுவார்கள், சொல்லாமல் இருந்தார்கள். சரி, இது தானாக தெளிந்துவிடும். இந்த நூலிலேயே ஒரு இடத்திலே வருந்திருக்கிறோம், பேரவை பதில்கள் இந்த நூலுக்கு பெயர். இது இப்பொழுது வெளியிடப்படுகிறது. இந்த இதிலே ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறோம், இது தானாக தெளிந்துவிடும் என்று நாங்கள் பொறுத்திருந்தோம். ஆனால் இதற்கு வைத்தியம் தேவை என்று இப்பொழுதுதான் எங்களுக்கு புரிந்தது. இதோ வைத்தியம். எதற்கு? உங்களுடைய நான் தெரியும் பார்த்தோம், தெரியல. ஆகினால் இதுல முக்கியமாக ஒரு 40 கேள்வி சென்ற ரமலானை ஒட்டி வந்த அவர்களுடைய பத்திரிகை அல்ஜன்னத் என்ற பத்திரிகையில 40 கேள்விகள் கேட்டிருந்தார். பாருங்க, இவ்வளவு அசிங்கம், இவ்வளவு ஆபாசம், இவ்வளவு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 40 கேள்வி. அதுக்கு முன்னால ஒரு 10 கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த 10க்கு நாம் பதில் சொல்லி இருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு 40 கேள்வி அதுல வந்துச்சு. மர்ஹூம் என்ற புனை பெயர்ல வருது. அதுக்கு அடுத்து நாம் 10க்கு 10 என்று ஒரு பதில் வெளியிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு மறுப்பு அவர் வெளியிட்டு இருந்தார். 10க்கு அவங்க ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க, அதுக்கு நாம் பதில் சொன்னோம். நாம் பதில் சொன்னதுக்கு அவர் மறுப்பு சொன்னார். அந்த மறுப்புக்கு மறுப்பும் இதில் இருக்கிறது. 40க்கு 40 கேள்வி கேட்டு குழப்பம், 40 குழப்பம், 40 தெளிவு. அதுக்கு பின்னாலே 10 கேள்வி, அதுக்கு நாம 10 பதில். அந்த 10 பதிலுக்கு அவர்களுடைய 10 மறுப்பு, அந்த மறுப்புக்கு மறுப்பு. அது 40, இது ஒரு 10. 40க்கு 40, 10க்கு 10, 10க்கு 10க்கு மறுப்புக்கு மறுப்பு. அது மனப்பாடம் பண்ணணும். புஸ்தகம் வாங்கினா தான் மனப்பாடம் பண்ண முடியும். அடுத்தது இருக்கிறீங்களே ஒரு ஆய்வு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, இமாம் இப்னு அபி ஷைபா, இந்த இருவரை பற்றி பின்னால கடைசியில் இருக்கு, அதை நான் சொல்லுவேன். ஒரு முக்கியமான நன்கு படிச்சு தெளிந்து தெளிவு பெற வேண்டிய ஒரு விஷயம், ஒரு ஆய்வு இதுல 3வதாக இருக்கிறது. தெளிவான முன்னுரை, முடிவுரை, முத்தாய்ப்பு, இவைகளுடைய இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூலை வெளியிடுவது இந்த கூட்டத்திலே மிக பொருத்தமாக இருக்கும் என்ற காரணத்தினாலே இது இங்கே வெளியிடப்படுகிறது. இதுல முக்கியமான 40 கேள்விக்கு பதில், பிறகு 10 மறுப்பு, 10க்கு மறுப்புக்கு மறுப்பு, பிறகு இப்னு அபி ஷைபா, இமாம் அபூ ஹனீஃபா பற்றிய ஒரு ஆய்வு. இது சம்பந்தமான 112 பக்கங்கள் கொண்ட இந்த நூல். இதனுடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஹதீஸிலே எழுதியிருக்கிறது. அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் ரிவாயத் இருக்கிறது. இறுதி காலத்திலே ஒரு குழுவினர் தோன்றுவர். அவர்கள் இளம் பருவ வாலிபர்களாக, ஞானம் குறைந்த மதியினர்களாக இருப்பார்கள். மனித சமுதாயத்தின் ஆகச் சிறந்த குர்ஆன் ஹதீஸையே பேசுவார்கள். இதே ரிவாயத் இருக்கு புகாரியில. ரொம்ப நீண்டிருக்கிறதுக்காக அரபி வாசகங்கள் போடல, இங்க புகாரியில எடுத்து பாருங்க. மனித சமுதாயத்தின் ஆகச் சிறந்த குர்ஆன் ஹதீஸையே பேசுவார்கள். உண்மையில் வேட்டையாடப்பட்ட பிராணியிலிருந்து வெளியேறும் அம்பு போல இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வெளியேறிக் கொண்டே இருப்பார்கள். ஈமான் அவர்களுடைய தொண்டைக்கு கீழே கூட போயிருக்கார். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸுக்கு பொருத்தமானவர்கள் யாருங்கிறத யூகிச்சு கொள்ளணும் என்பதற்காக அந்த ஹதீஸ் மட்டும் போட்டு ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பின்னாலே அடுத்து ஆரம்பிச்சிருக்கு ஷரியத் பேரவை என்று தமிழகத்துடைய புற உலமாக்கள் கொண்ட ஒரு பேரவை, பாக்கியாத்து சாலிஹாத் வேலூர், அதை தலைமையகமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் ஷரியத் பேரவை சார்பிலே தான் வெளியிடப்படுகிறது இந்த நூலும். இதற்கு முன்னாலே மாநாட்டுடைய மதனாசிரியர் நடந்த மாநாட்டு சிறப்பு மலர், வரலாறு காணாத மோசடி என்று அவர்களுடைய மோசடி, சட்டத்தில் குளறுபடியும் சரியான பதிலடியும் ஒரு பிரசுரம், இதே போல மாணவி வழிய மதிகபுகள் 10க்கு 10, இது போன்ற பல பிரசுரங்கள் இதற்கு முன்னாலே வெளியிடப்பட்டு அந்த மலரும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மலரும் இருக்கிறது. அந்த மலரும் பல சிறப்பான அம்சங்கள் கொண்ட கட்டுரைகள் இதில் இருக்கிறது. அதற்கு பிறகு அவர்களுக்கு பதிலாக இது எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே ஷரியத் பேரவையின் தெளிவில்லாத பணிகளால் சமுதாயத்தில் குழப்பவாதிகள் என்று அடையாளம் காணப்பட்ட முரண்பட்ட கொள்கையுடையவர்களின் தீய சக்திகளிலிருந்து கடல் கடந்து வாழும் நண்பர்களும் கூட திரும்பி வந்து கொண்டுள்ளனர். அல்லாஹ்வுக்கே புகழ். கொள்கை கோளாறு ஏற்பட்ட நேரங்களில் எல்லாம் உலமாக்களின் திருப்பணியால் ஷரியத் பாதுகாக்கப்பட்டதை, கொள்கை கோளாறு ஏற்பட்ட நேரங்களில் எல்லாம் 1400 வருடமாக என்றெல்லாம் கொள்கையிலே கோளாறு ஏற்பட்டதோ அன்றெல்லாம் உலமாக்களின் திருப்பணியால் ஷரியத் பாதுகாக்கப்பட்டதை வரலாற்றில் வழிநெடுக காண முடியும். அதே பணியைத்தான் இன்று தமிழக உலமாக்கள் ஒன்று கூடி செவ்வனே செய்து வருகின்றனர். கொள்கை கோளாறுகள் பூண்டோடு களையப்படும் என்பது திண்ணமும் உண்மையுமாகும். ஏனெனில் குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில், உண்மை வந்தே தீரும், பொய் அழிந்தே தீரும் என்ற அல்லாஹ்வின் மாற்ற முடியாத வாக்குறுதியாகும். எனவே ஜன்னத்தை காட்டுகிறேன் என்று உலவி வருகிறவர்கள் உண்மை பரவ ஆரம்பித்ததும் ஆடிப்போய் விட்டார்கள். ஜன்னத்தை காட்டுகிறேன் என்று உலவி வருகிறவர்கள் உண்மை பரவ ஆரம்பித்ததும் ஆடிப்போய் விட்டார்கள். இதையெல்லாம் எழுதி வரிக்கு வரி அவர் எழுதியிருக்கிற ஷரியத் பேரவை பதில் சொல்லட்டும் என்ற பெயரில் 40 கேள்வி கேட்டிருக்கிறார். அதிலே வரிக்கு வரி ஷரியத் பேரவையின் பெயரை சொல்லி இருப்பதிலிருந்து அவரது நடுக்கம் நமக்கு புரிந்தது. சொல்லும் போதெல்லாம் ஷரியத் பேரவை அடிக்கடி சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்னு
ஆனால் இருட்டை விளக்க வெளிச்சம் கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். நீங்கள் தடியெடுத்துக் கொண்டு வருகிறீர்கள். அதனாலேயே எங்கும் கலவரம், எதிலும் கலவரம், முஸ்லிம்களின் படுகொலைக்கும் கோடிக்கணக்கான நஷ்டத்துக்கும் அதுவே மூல காரணம். தடியெடுத்து அடித்தால் இருள் போகாது, மாறாக மண்டைகள் தான் உடையும். அதுதான் இன்று நடந்து கொண்டுள்ளது. அதைத்தான் நடத்தி கொண்டும் பிணத்தை பணம் பண்ணி கொண்டும் இருக்கிறீர்கள். வரதட்சணை ஹலால் என்று கூறிய ஒரு ஆளுமை நீங்கள் காட்டுவீர்களா? ஏதாவது ஒரு ஆளுமை இன்னைக்கு வரதட்சணை ஒரு சமுதாயத்தில் நடக்குது, என்ன செய்ய முடியும்? ஒரு முறை வாங்குது, வரதட்சணை ஹலால் என்ற ஆளுமாவது சொல்லி இருக்கிறாரா? சொன்னதை நீங்கள் காட்டுவீர்களா? மாறாக நிக்காஹ் மஜ்லிஸிலேயே வரதட்சணையை கண்டித்து பேசி ஆளுங்கள் பலரை சமுதாயம் காலாகாலமாக கண்டு வருகிறது. எப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுதி இருக்கிறோம், வாங்கி படிங்க, நேரம் இல்லை. கடைசியில் இவர் என்ன தலைப்பு கொடுக்கிறாருன்னா, அதாவது ஃபிக்ஹ் கிதாபில் உள்ள விஷயங்களை எடுத்து ஏதாவது ஒரு சின்ன துண்டை எடுத்துக்கிறது. ஒருத்தன் கேட்டானா உன் பேர் என்னன்னு, இவன் அல்லான்னு சொன்னான். அல்லான்னு சொன்னாலும் உங்க அடிச்சான். என்ன அல்ல? அல்லா பிச்சா அவன் பேரு. பிச்சை சொல்றதுக்கு முன்னே அடிச்சுட்டான். அது மாதிரி அந்த வார்த்தை கொஞ்சம் பிச்சு எடுத்துக்கிட்டு உடனே அது மேல ஒரு அடி கொடுத்துறான். இருக்கிறது பூரா படித்தான். அவர் சொல்லி இருக்கிற குற்றங்கள், இனிமேல் சொல்ல போகும் குற்றங்கள் எல்லாம் முன்பின் விட்டு முரண்பட்டு வேறுபட்டு தான் அவர் குற்றம் சொல்லி இருக்குமே தவிர உண்மையை ஒழிக்காமல் இதுவரை குற்றம் சாட்டியதாக வரலாறு நடிகளும் நீங்கள் காட்ட முடியாது. எனவே இவர் தலைப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம ஃபிக்ஹ் கிதாபில் இருக்கலாம், நாய் பிரியாணி. நம்ம சாப்பிட சொல்றோமா நாய் பிரியாணி? அப்படி சாப்பிடறதா இருந்தா, செய்யறது ஜாயிஸா இருந்தா அதை சமைச்சு முதல்ல உங்களுக்கு தான் கொடுப்போம். ஏன்னா அது சாப்பிடறதுக்கு லாயக்கானவங்க அவங்களா தான் இருக்கு. அதுக்கு அந்த தலைப்பு கொடுத்தவங்க. நாய் பிரியாணி, செத்த பிணத்தில் சூப்பு போட்டு குடிக்கலாம். நம்ம ஃபிக்ஹ் கிதாபில் இருக்கான் பாருங்க. அதுக்கு பதிலும் பின்னால ஒன்னு ரெண்டுக்கு நான் காமிக்கிறேன். அதுல இருக்கிறது ஆபாச களஞ்சியம், மிருகத்தனமான சட்டம், விபச்சாரத்தை அனுமதிக்கும் மதுஹப். எங்க நம்ம மதுஹப் விபச்சாரத்தை அனுமதிக்குதா? எனக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி எழுதுறதா இருந்தால் என்ன ஒரு குருட்டு தைரியம் சகோதரர்களே! இது தைரியம் அல்ல, குருட்டு தைரியம். என்னவானாலும் சரி பாத்துறது. இந்த குருட்டு தைரியக்காரருக்கான போயிட்டே இருப்பான். கொஞ்சம் தூரம் அவனுக்கு மத்தவங்க வழி விட்டுருவாங்க. பாத்தீங்களா? குடிச்சிட்டு டேய் நான் தான் பேகம் இருக்கிற ராஜா, வாடா எவன்லாம் வர்றான், வாடா என் காலில் விழுடா ஒரு சொல்லிக்கிட்டே போறாங்க ரோட்ல. அவன் ஆடுறத பார்த்தாலே நம்ம என்ன செய்யறோங்க, சரி இது மேப்படி அப்படியே முடிவு பண்ணி நம்ம ஓரமா ஒதுக்கி போறோம். அவன் என்ன சொல்றாங்க, நான் தான் பேகம் இருக்கிற ராஜா, வாடா காலில் விழுடா பேசுறாங்க. இப்ப போறவன் ஒதுங்கி போறான். இவன் நடு ரோட்ல போய்கிட்டு இருக்கிறான். ஒரு பஸ் வந்துச்சு, இவன் நகரதா இல்ல, அங்க நின்று இப்படி கை காட்டுறான் பஸ்ஸுக்கு. பஸ்ஸுக்காரன் எப்போ இறங்கவே மாட்டாரு, அவர் இறங்கி ஓரமா போறாரு. பஸ் எரும மாட்டு கூட ஆரன் அடிச்சு பாப்பாரு, இவனுக்கு அடிக்க மாட்டாரு. ஏண்டா எரும மாடு சுயநனவோடு இருக்கு, இவன் சுயநனவோடு இல்லையே, அவனும் ஓரமா இறங்கி போவான். இது போல குடிச்சவன் வெற்றி பெற்றான்னு சொல்லலாமா சகோதரர்களே? பஸ்காரன் கூட வழி விட்டுட்டார் பாருங்க. அவர் எவ்வளவு பெரிய ராஜா பாத்தீங்களா? பெகம்பூருக்கு பஸ்காரன் கூட ஒதுங்கி போயிட்டாரு என்று சொல்லலாமா? அட குடிகார பையலே என்றுதானே சொல்லுவோம். இதே போல சகோதரர்களே, இந்த குருட்டு தைரியங்களுக்கு கொஞ்ச காலம் வழிவிட வேண்டியது அவசியமாகிறது. ஏனென்றால் அவனோடு போய் மோதுவதிலே அர்த்தம் இல்லையே, அதிலே புரியும் தன்மை இல்லையே, அதை விளங்குகிற விளக்கம் இல்லையே. விளக்கத்தை விளங்குவதற்கும் கொஞ்சம் அறிவு தேவைப்படுகிறது, அறிவாற்றலை புரிவதற்கும் அறிவு தேவைப்படுகிறது, பகுத்தறிவை புரிவதற்கும் பகுத்தறியக்கூடிய அறிவு உங்களுக்கு தேவைப்படுகிறது. அது இல்லையே, நாங்கள் என்ன செய்வது? எனவே எருமை மாட்டுக்கு ஆரணித்து பார்க்கிற டிரைவர் இவன் மனிதனுக்கு ஆரணிக்காமல் இறங்கி போகிறாரே, அது போல நாங்களும் கொஞ்சம் இறங்கி போனோம். ஆனால் பிறகு அது முடிவதாக தெரியவில்லை, மோதியும் பார்க்கிறோம். மோதுவதிலே நாங்கள் என்றைக்கும் இழைத்தவர்களும் அல்ல, சளைத்தவர்களும் அல்ல, இனி சளைக்க போகிறவர்களும் அல்ல. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் துணிந்தவர்கள், ஏனென்றால் அல்லாஹுவை நம்புகிறவர்கள். அவ்வளவுதான் காரணம், வேறொரு காரணம் இல்லை. நம்மகிட்ட என்ன சக்தி இருக்கு? ஒரு சக்தியும் இல்லை, அல்லாஹ் நம்புற சக்தியை தவிர. அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான். மன்கான இல்லாஹி கான அல்லாஹுமா. யாரெல்லாம் நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு சொல்லுகிறேன், இது எல்லாம் எனக்கு சொல்லவில்லை. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தோடு அல்லாஹ் இருக்கிறான். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய கொள்கைகளை 1400 ஆண்டுகளாக உலகத்திலே நிலைநாட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக தலைப்பு கொடுத்து விபச்சாரத்தை அனுமதிக்கும் மதுஹப். ஊரை அடித்து உலையில் போடலாம். சூரிய வழிபாடு நம்ம செய்யறோமா? சூரிய வழிபாடு நம்ம சூரிய வழிபாடு செய்யறோமா சகோதரர்களை? என்ன ஒரு அபத்தமான பொய்! நபியின் பெயராலே நாம் பொய் சொல்லுகிறோம். இப்படி எல்லாம் தலைப்பு கொடுத்து கொண்டே வருகிறார். உதாரணமா பாருங்க, நாய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல 28வது பக்கத்துல நாய் பிரியாணிங்கிறது இருக்கு. அந்த ஒண்ணு உதாரணத்துக்காக காட்டுறேன். நாய் பிரியாணி என்று சொல்றார். அது என்ன சொல்றார்? வாலம் அன்னஹு லைஸல் கல்பு பி நஜிஸில் ஐன் இன்தல் இமாம் வாலைஹில் ஃபத்வா. அறிந்துகொள், நிச்சயமாக அபூ ஹனீஃபாவின் கருத்துப்படி நாய் முழு நஜீஸ் அல்ல. இதுதான் ஃபத்வா.
துருல் முக்தார் பாகம் 1 பக்கம் 153. நாய் அசுத்தமானதல்ல என்பதற்கு என்ன ஆதாரம்? அதற்கான ஷரியத் பேரவை, அதற்கு ஆதாரங்களை ஷரியத் பேரவை விளக்கம் தருமா? இவ்வளவுதாங்க அவர் கேட்டிருக்காரு. ஆனா தலைப்பு கொடுத்திருக்கார் நாய் பிரியாணி. நாய் பிரியாணி தான் இருக்கிறதுல அதுல இருக்கிறது என்ன? நிச்சயமாக அபூ ஹனீஃபாவின் கருத்துப்படி நாய் ஐன் நஜிஸ் அல்ல. ஐன் நஜிஸ் சொன்னா மலம் போல, எப்படி பைகானா இருக்கு தொட்டா நஜிஸ், இதே போல ஹின்சீர் பன்றி தொட்டா நஜிஸ், பன்றி தொட்டா நஜிஸ். இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க நாய் தொட்டா நஜிஸ் இல்லை. சில மதுஹபிலே நாய் பன்றி போல, அதை தொட்டாலும் நஜிஸ். நாயே நஜிஸ், நாயில இருக்கிற எச்சி நஜீஸ் சொல்றது நாயே நஜீஸ். எப்படி பன்றியே நஜீஸோ அதே போல நாயே நஜீஸ். எப்படி பைகானா நஜீஸோ மூத்திரம் நஜீஸோ, மூத்திரம் நஜீஸ் பட வேண்டியதில்லை, மூத்திரமே நஜீஸ். மூத்திரத்துல போய் நஜீஸ் பட வேண்டியதில்லை, மூத்திரமே நஜீஸ், பைகானாவே நஜீஸ், மலமே நஜீஸ், பன்றியே நஜீஸ். அது போல நாயே நஜீஸ் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா நாயே நஜீஸ், நாயை தொட்டாலே நஜீஸ் தொட்டதாக அர்த்தம் இல்லை, நாய் முழு ஐன் நஜீஸ் இல்லை, நாயே நஜீஸ் இல்லை என்று சொல்கிறார்கள். இருக்கு. இதை எடுத்து எழுதி இதுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க நாய் பிரியாணி. ஏதாவது பொறுத்துதா? இதுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு நாய் பிரியாணி எப்படி தலைப்பு கொடுக்கலாம்? எப்படி அறிவுக்கு பொருந்துகிறது? உங்களுக்கு இதை அடிப்படையாக வைத்து யாராவது உங்களுக்கு அறிவே இல்லை என்று சொல்லிவிட்டால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இதை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு 6வது அறிவுக்கு இல்லை, 5 கூட இல்லை, 2 தான் இருக்குதுன்னு சொல்லிட்டா, இப்படி ஒரு விஷயத்துக்கு நாய் பிரியாணி தலைப்பு கொடுத்தா 5 அறிவு கூட இருக்காது, 2 அல்லது 2.5 அல்லது 2.25 அவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு மேல இருக்காது. அதுக்கு மேல இருந்திருந்தா இப்படி ஒரு தலைப்பு கொடுத்திருக்க முடியாது. நாய் பிரியாணி செத்த பிணத்தில் சூப்பு போட்டு குடிக்கலாம், இமாம்கள் இப்படி கூறுவதாக இட்டுக்கட்டி உள்ளார். நம்ம பதில் இது, இமாம்கள் இப்படி கூறுவதாக இட்டுக்கட்டி உள்ளார். இவருடைய சாதனையை கிண்ணஸில் போடலாம் இட்டுக்கட்டிய திறமைக்காக. இப்படி உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் இட்டுக்கட்டினதில்லை. செத்த பிராணியின் முடி எலும்பு, இதுக்கு பதில் பின்னால எழுதியிருக்கு, நீங்க படிச்சு பாப்பீங்க. இதே போல இது பூரா எழுதிட்டு 40க்கு 40 பதில் எழுதிட்டு கடைசியில 10க்கு 10 மறுப்பு, மறுப்புக்கு மறுப்பு என்ற தலைப்பிலே 83வது 59வது பக்கத்திலிருந்து மறுப்புக்கு மறுப்பு ஆரம்பமாகிறது. 40 பதில் முடிச்சிட்டு மறுப்புக்கு மறுப்பு 10 விஷயங்கள் அவர் எழுதி, அவர் எழுதினதுக்கு நாம பதில் எழுதணும், பதிலுக்கு அவர் மறுப்பு எழுதினார், அந்த மறுப்புக்கு நாம் மறுப்பு எழுதியிருக்கிறோம். அதனால கொஞ்சம் பொறுமையாக இதை நீங்க படிக்கணும். இதை படிச்சதுக்கு இதனுடைய கடைசியிலே அவர் எழுதிக்கிட்டே வந்துட்டு கடைசியில சொல்றார், அதாவது மாணவி வழிய மதுஹபு என்ற தலைப்பில் வந்த நோட்டீஸுக்கு பதில் தான் அது. இதெல்லாம் எழுதிட்டு கடைசி அவர் சொல்றார், அதாவது பேரவை உலமாக்கல் பொறுத்திருந்து பார்க்கட்டும், இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு நாம தலைப்பு கொடுத்திருக்கிறோம் மர்ஹூமின் இறுதி பாராட்டு. அவருடைய வாசகம் நம்ம பாராட்டுற மாதிரி இருக்கு, ஆனால் அந்த ராவ் மட்டும் பிராக்கெட்ல போட்டுட்டோம், பாராட்டுல உள்ள ராவ பிராக்கெட்ல போட்டுட்டோம். அப்ப ராவை எடுத்துடலாம்னு அர்த்தம். எடுத்துட்டா பாராட்டுல ராவை எடுத்துட்டா என்ன மிச்சம் இருக்குங்க? மர்ஹூமின் இறுதி பாட்டு. இதுதான் அவருடைய பாட்டு, என்னைக்கும் பாடுற பாட்டு தான், அதை பாடிட்டார். ஆகையினால் நம்ம சொல்றோம், இவரது இறுதி எழுத்தை படிப்பதுடன் மேற்கண்ட 10 திரும்ப திரும்ப படியுங்கள். அதில் நூல் பக்கம் பாகம் எல்லாவற்றிலும் மாற்றமும் ஏமாற்றமும். காரணம், ஏதோ ஒரு காலத்தில் எழுதியதை பார்த்து வம்சாவளியாக காப்பி அடித்து வருகிறார்கள். இவங்க எழுதுறதெல்லாம் சொந்தமா பார்த்து கூட எழுதுனதில்லை, துர்ர சொந்தமா பார்த்துட்டாங்களா? என்னடா துர்ர 8வது 6வது பாகத்தில் இருக்கிறத எழுதுறாரு பார்த்தா எங்கேயோ காப்பி அடிச்சு எழுதுறார். ஆலம்கீரி 4வது பாகத்தில் எப்படி இவர் பார்த்தார், இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிட்டாரான்னு பார்த்தா முன்னால யாரோ ஒரு கைய முக்கல் எழுதி வச்சதை உருதுவில இருந்து பார்த்து எழுதுனதுல ஆலம்கீரி 52வது பாகம் எழுதியிருக்கு ஒரு இடத்துல. இது 2 அதிகமா விழுந்துருச்சு என்னவோ தெரியல. இப்படி எல்லாம் காப்பி அடித்து எழுதுவதுதான் இவருடைய பழக்கம். பெரும் மீண்டும் முயன்றால் வழி வழியாக காப்பி அடித்தால் வந்த விடை மீண்டும் முயன்றால் மிக பெரும் விபரீத